ஒரு சின்ன வயசில் எங்களெல்லாம் நீச்சல் குளத்துக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு அழைச்சிட்டு போவார். அப்போ மட்டும்தான் அவர் நீச்சல் பழகினார். ரொம்ப நல்ல ஸ்விம்மர். ஸோ அதனால் எங்களால் நம்பவே முடியல. அவர் ஒரு 15 கிலோ இறங்கிட்டார். என்கிட்ட எழுதி கொடுத்தாரு, அம்மா நீ என் குல தெய்வமா, என் தாய்மா நீ அப்படின்னு எழுதியே கொடுத்தாரு. ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்துக்கின்னு அவங்க ஒரே மாப்பிள்ளை ஒரே தங்கச்சி. அவர் தவறிட்டாருன்ன உடனே இவர் ரொம்ப மனம் உடைஞ்சிட்டார். பணம்லாம் செகண்டு தான் அவருக்கு, அதை பற்றியே அவர் கவலைப்பட மாட்டார். போடா 90 வயசு ஆனாலும் நான் சம்பாதிச்சு பண்ணேன். என் தங்கச்சி மேலேயும் ரொம்ப பெரிய ஒரு மரியாதை, அதை விட அவர் மாப்பிள்ளை மேலே ஒரு பெரிய மரியாதை. அந்த தயாரிப்பாளருக்கு கொடுத்தாங்களே அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருந்தா இவர் மாப்பிள்ளைக்கு கொடுத்துருப்பார். 2 உயிரை காப்பாற்றி இருக்க முடியும் எங்களால். அவங்க குடும்பத்தாளுங்களுக்கும் ராஜன் சாருக்குமே சண்டை, அதனால தான் ஹோட்டல்லாம் தங்கியிருக்காரு. இன்னும் நிறைய ரூமர்ஸ் அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு அது எப்படி மனதளவில் பாதிச்சிச்சு? அவங்களுக்குலாம் ஏதாவது என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? நிறைய கடன் வாங்கி அடிச்சிட்டான். இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே 10 காசு வாங்காதவர். அவங்க இஷ்டத்துக்கு எழுதி அவங்களே பேட்டி போட்டு அவங்களே கொடுத்துக்கினாங்க. இதை பார்க்க சொல்ல பயங்கர வேதனையாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் போட்டு இருந்தாங்க, அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. எல்கேஜியில் டைரக்டராக இருந்தவர் 10 கோடி ரூபாய்க்காக வீடை விற்கணுன்றதுக்காக அவரை எமோஷனலாக பேரை சொல்லியிருந்தாங்க. பெரிய பேர் அப்படி சிறு கொடுத்த பணம் தான் 15 கோடியிலேருந்து 20 கோடி வரைக்கும். ஆனால் அந்த நன்றி கூட இல்லாமல் இவருடைய இரங்கலுக்கு வரவே இல்லை யாருமே. நடிகர் சங்கத்திலேருந்து வெறும் நாசரும் பாக்கியராஜ் ஐயாவும் மட்டும்தான் வந்தாங்க. தாமண்ணன் வந்தார், அவ்வளோதான். இவங்க 3 பேரை தவிர வேற யாருமே வரல. இப்போ இருக்கிற சிஎம் விஜய் சார், அவரை எதுவும் நாங்கள் சொல்லலை. அவர் அறிக்கையே விட்டுருக்காரு, மூத்த தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் இரங்கலுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறேன். அப்போ நீங்களாம் என்ன பண்ணணும்? நான் இதை உங்களை தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. என் பிரபண்ண எதுவும் காசு கேட்டது கிடையாது. எல்லா ஃபேமிலியும் நாங்கள் 4 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம். இதை தயவு செஞ்சு மாற்றி கொடுங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம் சார். வணக்கம் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரோட மறைவுக்கு என்னோட முதல்ல ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஏன்னா சாரையே நான் 2-3 வாட்டி நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு போல்டான ஒரு மனிதர். ரொம்ப என்ன சொல்ல, எல்லாத்தையும் மனசில் பட்டதை அப்படியே பேசுவார். இன்டர்வியூ முடிஞ்சு ஆஃப் கேமில் கூட நல்லா பேசிட்டு தான் போவார். அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது விஷயத்தை கேட்ட உடனே. எனக்கு மெமரிஸ், நான் ஒரு 3 இன்டர்வியூ தான் எடுத்திருப்பேன். கிட்டத்தட்ட மிஞ்சி போனால் ஒரு 3 மணி நேர பழக்கம் தான் எனக்கு. அப்படிங்கும்போது எனக்கே அந்தளவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் வருத்தமாகவும் இருந்தது. விஷயத்தை கேட்டும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது முதல்ல? இல்லை, அது எங்களுக்குன்னு இல்லை, திரையுலகத்துலேயும் சரி, அவரை வடசென்னையில் எல்லா பொதுமக்களும் ஸ்கூலில் எல்லாருமே ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எவ்வளோ போல்டான மனுஷர் அவர் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க எல்லாரும். எனக்கு அதை கேட்கும் போது நான் கொஞ்சம் வெளியே இருந்தேன். ஆக்சுவலி அண்ணா தான் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க, என் காதில் அப்பா தண்ணி குடிச்சிட்டாரு. ஏன்னா டாக்டர் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் பர் டே தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பா நிறைய தண்ணி குடிச்சிருப்பார், யூஸ்வலாகவே நிறைய தண்ணி குடிப்பார். இப்போ இந்த சர்ஜரியிலேருந்து அவருக்கு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் அண்ட் 3 கிராம்ஸ் ஆஃப் சால்ட்டை தான் கொடுக்கணும். அண்ணா என் காதில் எனக்கு கேட்டது, அப்பா தண்ணி குடிச்சிட்டாரு. நான் சொன்னேன், பாவம்ண்ணா ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்குது, குடிக்கட்டும். இல்லை, தண்ணி குதிச்சிட்டாருன்றது என் காதில் தண்ணி குடிச்சிட்டாரு அப்புறம் தான் விஜய் அடையார் ஆற்றுல அப்பா குதிச்சிட்டாருன்னு சொன்னார். குதிச்சிட்டாரா நம்பவே முடியல. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் அவர் லைஃப்பில் ட்ரை பண்ணது கூட கிடையாது. ஒரு சின்ன வயசில் எங்களெல்லாம் நீச்சல் குளத்துக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு அழைச்சிட்டு போவார். நான் ஒரு 5-6 வயசு இருப்பேன். அண்ணன்கள்லாம் ஒரு 14-15. அப்போ மட்டும்தான் அவர் நீச்சல் பழகினார். ரொம்ப நல்ல ஸ்விம்மர், இஸ் அ வெரி குட் ஸ்விம்மர். ஸோ அதனால் எங்களால் நம்பவே முடியல. ஏன் பாம்க்ரோ ஹோட்டல்லேருந்து அடையார் வரைக்கும் வந்தாருன்றதே எங்களுக்கு, அங்கேருந்து நாங்கள் வர வரைக்கும் எங்கள் அப்பா இருப்பார், தப்பாக ஏதோ நியூஸ் இல்லை, சும்மா குதிச்சிருப்பார், பட் ஹி நோ ஸ்விம்மிங், காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த ஒரு 40 மினிட்ஸ் ஆஃப் ட்ராவலில் எல்லாரும் அலறி அடிச்சுட்டு வந்தோம். ஆக்சுவலி வெளியே போயிருந்தாங்க. நான் காலையில் 10 மணிலேருந்து அவர் கூட தான் இருந்தேன். டெய்லி வந்துடுவாங்க, இங்கே தான் வருவாங்க. எனக்கு வர சொல்லியே பாரிஸ்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, என்னப்பா எங்கேப்பா இருக்கிற அப்படின்னு. இங்கே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னதும்
அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு போயிட்டான் அவரை பார்க்குறதுக்கு. அவர் கூட இருந்து தான் அங்கே பேசிக்கணும், உட்காந்துங்க, சுற்றி வருவோம், வாக்கிங் மாதிரி நிறைய பேசியிருக்காங்க. அன்னைக்கு மட்டும் காலையில் 10 மணிக்கு வந்துட்டு கொஞ்சம் பழைய ஷர்ட்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது அது ஹாஸ்பிட்டலில் போட்ட ஷர்ட் அது 3 நாளாக போட்டிருக்காங்களான்னு சொல்லி நான் தான் என்ன பண்ணேன், ஷர்ட்டு போட்டு விட்டு பனின்னு போட்டு விட்டு எல்லாம் பண்ணேன். என்னப்பா எப்படிப்பா இருக்குதுன்னா, ஒன்றும் இல்லைடான்னு காலையில் ஒரு 11 மணிக்கு தூங்கினாங்க. ஒரு 1:30 மணிக்கு எழுந்தாங்க. திருப்பியும் பேசிக்கின்னு இருக்கிறோம். ஷேவ் பண்ணலையாப்பா அப்படின்னு கேட்டேன். பண்ணணும், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னாரு. சரி வரேன்ப்பா பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் தலைவாரி விட்டுட்டு கட் பனின்னு போட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து மணி 2 மணி ஆச்சு. என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்ததும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டிரைவர்கிட்ட சொல்லிவிட்டு, பக்கத்து ரூம்லேயே டிரைவர் இருக்கான், அவர்கிட்ட எட்டி பார்த்தா அவர் படுத்து தூங்கிட்டு இருந்தார். ஏதோ ஒரு யோசனை இருக்கிற மாதிரி இந்த கை விரல் மட்டும் அப்படி ஆட்டின்னு இருந்தார். சரி அவர் படுத்துட்டாரே, அன்றைக்கி எப்போவுமே அது போல் இருப்பார், யூஷுவல் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து என் பையனை பார்த்துட்டுருக்கேன். 3:30க்கு செகண்ட் பிரதர் அப்போ கூட தான் இருந்திருக்காரு. செகண்ட் பிரதர் இல்ல, கணேஷ் சார் அவரு கூட, இவர் கிளம்பினாரு. செகண்ட் பிரதர் கணேஷ் சார் அவர் கூட இருந்தாரு. தம்பி தனசேகரும் கூட இருந்தாங்க. அதனால அவர் கண்ணை மூடிட்டாரு. லஞ்ச் நாங்கள் தான் கொடுத்து அனுப்பிச்சோம். நல்ல கறி குழம்பெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்தாரு. படுத்துட்டு இருக்காருன்றதால பையனை போய் பார்த்துட்டு வரலான்றதுக்காக இவர் கிளம்பினாரு. நான் கிளம்பி வந்து, அதாவது 2 மணிக்கு கிளம்புனேன். ஒரு அரவுண்டு 4 இருக்கும். 4 மணிக்கு டிரைவர் ஃபோன் பண்ணுறாப்புல, இந்த மாதிரி தனசேகர் ஆனால் அப்பா வந்து குச்சிட்டாருண்ணே அப்படின்னு. என்னதுரா எங்கேருந்துரா குச்சிட்டாரு அப்படின்னா, பாலத்துலேருந்து கீழே குச்சிட்டாருன்னா. எங்கே இருக்குது அப்படின்னா, அடையார் போனேன். அங்கே ஏன்பா போனேன்னா, அப்பா வாக்கிங் போகணுன்னு சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் அண்ணன் தான் வந்து நடு அண்ணன் பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாத்தையும் போட்டு விட்ருக்காரு. நான் வரேன்ப்பான்னு சொல்லியிருக்குது. ஆனால் இல்லை வாண்ணா, நான் இந்த பக்கத்தில் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிருக்காரு. அவர் போய் நம்ம விநியோக சங்க தலைவராக இருக்கிறதுனால கடைசியில் கூட அந்த விநியோக சங்க பில்டிங்கை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஜெமினி பிரிட்ஜு போய் தயாரிப்பாளர் சங்கத்தை பார்த்துட்டு அப்படியே அடையாருக்கா வர்றார். வந்ததும் அவர் எப்போவுமே பழக்கம் என்னன்னா, ஒரு இடத்துல வந்து பீச் ஆண்டு போகிறாருன்னா இங்கே நிறுத்த சொல்லி இறங்கிடுவார். நான் நடந்து வரேன், நீ அங்கே போய் காரில் போய் நில்லு அப்படின்னுவார் தனசேகர்கிட்ட. அதே மாதிரி அடையாராட்டில் வந்து இறங்கிட்டு அந்த பிரிட்ஜு மேலே முன்னாடி இறங்கிட்டு, நீ முன்னாடி போ, அது பிளாட்ஃபார்ம் வந்து முட்டி உயரத்துக்கு இருக்கும். அது இவர் எப்படி ஏறாரு, அதாவது இவர் டிரைவரை போன்னு சொன்னதும் டிரைவர் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்துருக்காப்புல. பார்த்தது இவர் அது மேலே உட்காந்துருக்காரு ஏறுறதுக்காக. ஏன்பா உட்காடுறீங்க அப்படின்னு சொன்னதும், இல்லை நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உட்காந்து ஏறி இருக்காங்க. ஏறி இருந்தும் இப்படி சும்மா லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி கையை காலை காமிச்சதும் இவர் அவர் பார்த்துட்டு சரி அவர் நடந்து வருவார் அப்படின்னு தான் இவர் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணு அப்படின்னு மூவ் பண்ணிவிட்டு இவர் திரும்புகிறாரு. தனசேகர் பார்த்தா அப்பா பாதி உடம்பு உள்ளே போயிருக்கிறான். என்னடா என்ன பண்ணுறாருன்னு கை காலெலாம் அவருக்கு உதற ஆரம்பிச்சுட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு திரும்பத்துக்குள்ளே சட்டுன்னு வச்சுட்டு இருக்காங்க உள்ளே. இவர் ஓடி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு 10 நிமிஷம் பக்கத்தில் ஒருத்தர் ஃபோன் பேசின்னு வந்திருக்கார். அவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறதா, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறதா, யாருக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு சொல்லி பெரிய அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணியிருக்காரு. வாங்கினே அப்பா இது மாதிரி பண்ணிட்டாருன்னு இவர் பார்க்க சொல்லியே அவர் உள்ளே போயிட்டுருக்கார். குச்ச ஸ்பீடில் உள்ளே போயிட்டுருக்கார். அதுக்கப்புறம் இவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அதான் அரௌண்டு 4 மணிக்கு இருக்கும். பண்ணுறாரு. நான் வரேன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி அங்கேருந்து அது நான் என்ன பண்ண உடனே என் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, அவங்க வெளியே இருந்தாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்பா குதிச்சுட்டாராம், சீக்கிரம் கிளம்பி வாங்க. என்னன்னா ஒரு 5-6 நாளாக எல்லாரும் ஹாஸ்பிட்டல்லையே இருந்தோம். அப்பாவுக்கு என்ன பிரச்சனை, எதனால? அப்பாவுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக், அவருக்கு பிளாக் இருந்துச்சு, நல்லா இருந்தார். ஹார்ட்டில் பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அங்கே போய் அட்மிட் பண்ணும்போது சிவியர் பிளாக்கு, ஒரு ஆர்டரி வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, இன்னொன்று வந்து கொஞ்சம் பிளாக் இருக்குது. அதனால் அப்பாவுக்கு பைபாஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆன்ஜியோ பண்ணாங்க, பட் அது பத்தாது, வி ஹாவ் டு டூ பைபாஸ்ன்னாங்க. பைபாஸ் பண்ணும்போது அவர் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன்னாரு. ஏன்னா அதை கட் பண்ணி அதை எடுக்கிறது. அதனால் அண்ணா வந்து என்ன பண்ணாங்க, பெரியண்ணா டாக் டு ரோபோட்டிக் சர்ஜரி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ஃபேமஸ். வேல்ஸ் யூனிவர்சிட்டி, அவர் ஐஸ்வரி கணேஷுடைய ஃப்ரெண்டு தான் யூசஃப். நம்ம இதை அவர் ஐஸ்வரி கணேஷ் சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர் யூசஃப் டாக்டர் இருக்கார், அவரை வச்சு நம்ம ரோபோட்டிக், இட் இஸ் 3 ஹோல். ஸோ அப்போ கூட கன்வின்ஸ் பண்ணி, பார்க்க ரொம்ப தைரியமானவர், ரொம்ப சிங்கம்னு எல்லாரும் நினைப்பாங்க, பட் அவர் ஒரு சின்ன குழந்தை, எந்த ஒரு வலியும் தாங்க மாட்டார். அப்படியே தான் பண்ணோம்.
பண்ணி அது முடித்து ஒரு ஒரு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண அடுத்த நாளே இவங்க தான் இருக்காங்க, சின்னன்னு இருக்காங்க, எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இமீடியட்டாக என்னன்னு தெரில, ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. போகும்போது பார்த்தா ஹார்ட் அட்டாக். அந்த சர்ஜரி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. மறுபடியும் அவர் அப்போலோவில் எமர்ஜென்சியில் போட்டு ஆன்ஜியோவில் ஸ்டண்ட் வச்சு ஏற்கனவே பண்ண பிளாக் 40% தான் அவருக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலி அவருடைய ஹார்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் தைரியமாக பேசினார். ஹார்ட் வந்து 40% தான் அவருடைய பீட் வந்து எப்பயுமே 55 to 60 அவருக்கு நார்மல். நமக்கெல்லாம் 75 to 80 தான் நார்மல், அவருக்கு 45 to 55 தான் நார்மலாகவே இருக்கும் நமக்கு. ஓகே. இல்லை இப்போது எதனால் வந்து ஹோட்டலில் இருந்தார், எப்போலேருந்து அவர் ஹோட்டலில் இருக்கார், ஏன் வீட்டில் இல்லை, அது ஏதாவது சொல்ல முடியுமா? அது வந்து அவருக்கு வந்து சவுண்ட் அலர்ஜி இருக்குது. கொரோனாவுக்கு முன்னாடியே வந்து சிஸ்டர் வீட்டில் தான் வந்து இருந்தாங்க. 3 years அவங்க இருந்தாங்க. அங்கே பக்கத்தில் மில்லு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் மில்லு ஒன்று ஆரம்பித்து அவர் இங்கே இருந்தாரா? அங்கே தான் பிறந்து வளர்ந்த வீடு, அங்கே பிறந்து வளர்ந்த வீடு அங்கே தான் இருக்கிறாங்க. ஓகே. பக்கத்துலேயே பேக் சைடில் அவர் பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மில்லு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க புதுசாக. அந்த மில்லு எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணியும் அது எடுக்க மாட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து ஒய்எம்சிஏன்னு ஒரு இது ஒன்று, ஒய்எம்சிஏ வாங்கிட்டாங்க ஒரு இடத்த. அவங்க வந்து அந்த கிரவுண்டில் போட்டு டங்கு 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 நைட்டில் இடிக்கிறாங்க. அப்போ இவருக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது, தூக்கம் டிஸ்டர்ப் ஆனதும் இவர் என்ன யோசிக்கிறார், ஒரு நாள் வந்து சொல்கிறாரு, அப்பா தூங்கவே இல்லைப்பா அப்படின்றாரு. ஏன் பாடினதான் இந்த பக்கமாக அந்த பக்கம் சவுண்டு வந்துக்கினே இருக்குது. அந்த அப்போ சிஸ்டர் வீட்டில் போய் படுத்துங்களாம்ப்பா, நீங்கள் காலையில் இங்கே வந்துருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வர ஆரம்பித்தார். இங்கே வந்ததும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது நைட்டில் அப்படின்னு சொன்னதும் இங்கேயே அப்படியே அது தொடர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 3 வருஷம் வந்தார், கோவிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கோவிட் டைமில் அங்கே வீட்டில் இருக்க முடியாது. இங்கேனா அப்பார்ட்மெண்ட்னா அவருக்கு நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ வாக்கிங் போகிறது, அதனால் அவருக்கு இந்த சர்க்கிள் பிடிச்சி போச்சு. இங்கேயே இருந்தாங்க. இங்கே இருந்து என்னுடைய டாட்டர் வெட்டிங் வந்துச்சு. வரும்போது அப்போ 2021 வெட்டிங் வந்துச்சு. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு அங்கே ஒரு வீடு எடுத்துகிட்டு, ஏன்னா மாப்பிள்ளை எல்லாம் வருவாங்க, எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. மறுபடியும் அவருக்கு தூக்கம் மட்டும் அவருக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அவரால் முடியாது. சிம்ஸில் நாங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தோம். பட் டாக்டர் வந்து அது சைக்காட்ரிக் ப்ராப்ளம் அது கொஞ்சம் அப்படின்னாங்க. அதனால் அவர் என்ன பண்ணார், நான் ஒரு வீட்டில் அங்கே இருக்கேம்மா, இந்த பக்கத்து டவர்லேயே ஒரு வீடு எடுத்து அங்கே இருக்கேன்னு இருந்தார். அது என்ன ஆச்சுன்னா, ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிறதால நைட் டைமில் இந்த லாரிஸ் வந்து போயிட்டு இருக்க சவுண்ட் வந்து அவருக்கு மறுபடியும் அங்கேயும் தூக்கம் வரல. ஸோ மறுபடியும் என்ன பண்ணார், சிம்ஸில் அட்மிட் ஆனாங்க. பெரிய அண்ணா தான் கூட இருப்பாங்க. அட்மிட் ஆன பிறகு டிஸ்சார்ஜ் ஆகும்போது வீட்டுக்கு வந்துருங்கப்பான்னு கூப்பிடும்போது, இல்லை எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக எனக்கு இந்த சவுண்டு வந்து எனக்கு காப்பாற்ற முடியாது போல் இருக்குது, நான் வந்து இன்னும் ஒரு 2 வருஷம் கொஞ்சம் தனியாக இருக்கேன், அப்படி இருந்தேன்னா எனக்கு இருக்கணும். பாம்க்ரோ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சவுண்டும் உள்ளே வராது. அவர் இருக்க ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஒரு எந்த ஒரு வெளியில் இருக்க சவுண்டு உள்ளே வராத மாதிரி ஒரு சவுண்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் அங்கே போய் இருந்தார் அங்கே. அதனால தான். ஆனால் டெய்லி சாப்பாடு எங்கள் வீட்டில் இருந்து போயிடும் கோவிட் டைமில். அப்புறம் ஆனால் கோவிட் டைமில் ரொம்ப தைரியமாக அங்கேருந்து 9 o'clock கிளம்பி இங்கே வருவார், வந்து இருப்பார். இங்கே இருந்துட்டு 7 o'clock போவார். 2வது அண்ணா இருப்பாங்க கோயம்பேடில், அவங்க வந்திருக்காங்க. ஒரு நாள் இங்கே வீடுனா இன்னொரு நாள் அங்கே இருப்பார். நெற்குன்றம் அவங்க வீடு, அண்ணா வீடு. இது வந்து கொரோனா வந்து அவருக்கு 2 தடவை கொரோனா வந்துச்சு. அப்பயும் ஐஸ்வரி கணேஷ் அண்ணன் தான் அவருக்கு இந்த சமயத்தில் அவருக்கு பெரிய நன்றி நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக ஐஸ்வரி கணேசனா பெரிய நன்றினா எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பண்ணியிருக்கிறது. அதுவும் அப்பாவுக்கு நீங்கள் பண்ணது சாத்தியம் இல்லை. இந்த வாட்டி கூட சர்ஜரி இல்லை, அவருடைய பங்கு பெரிய பங்கு, அவருடைய பங்கு. ஏன்னா டாக்டர்கிட்ட பேசுகிறதோ பில் கட்டுறதோ எல்லாமே அவர் வந்து அவர் மாமா, அவருடைய தாய் மாமா மாதிரி தான் அவர் பார்த்தாரு. எவ்வளோ பேருக்கு அவ்வளோ ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பாவுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அவருக்கு. கண்டிப்பாக. இப்போ உங்ககிட்ட இப்போ நான் பேசுகிறேன், நிறைய வீடியோஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்துட்டு நிறைய விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தாளுங்களுக்கும் ராஜன் சாருக்குமே சண்டை, அதனால தான் வந்து ஹோட்டல்லாம் தங்கியிருக்காரு. இன்னும் நிறைய ரூமர்ஸ் அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு அது எப்படி மனதளவில் பாதிச்சிச்சு? அவங்களுக்குலாம் ஏதாவது என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப எனக்கு அவர் இந்த இன்சிடெண்ட் வந்த பிறகு மறுநாளே அவங்க ஆளுக்கு என்ன யோசிக்கிறாங்களோ அதை வந்து கொடுத்துட்டாங்க. யூடியூப்பில் சரி, பேப்பரில் சரி, எல்லாத்துலேயும் குடும்பம் தான் வந்து பிரச்சனை பண்ணி அவங்கள வந்து அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் அங்கே போய் வந்து அவர் அதனால் நிறைய கடன் வாங்கி அடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே 10 காசு வாங்காதவர். அவர் எல்லாருக்கும் கொடுத்துருவார். அவர் என்னைக்கு இந்த சினிமாவுலேயும் ஸ்கூல் ஒன்று வச்சுருக்காங்க, காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு, அது என் சிஸ்டர் தான் பார்த்துக்கிறாங்க. அதில் வந்த காசு எல்லாத்தையுமே எடுத்துன்னு போய் சின்ன தயாரிப்பாளர்களுக்கும் பெரிய தயாரிப்பாளர்களுக்கும் படம் நிற்குதுன்னு
எனக்கு வரணுண்ணே, படம் வரணும், காசு இல்லைன்னு சொன்ன உடனே அப்படி எதுவுமே கணக்கு பார்க்காம எடுத்து கொடுத்தாரு. ஒரு 15 கோடியிலேருந்து 20 கோடி இருக்கும். எங்கள் அப்பா நினச்சிருந்தா நிறைய இடம் வாங்கி போட்டிருக்கலாம், இல்லை வேறு எதனா பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம். அதை வந்து அந்த டைமில் வந்து யோசிக்க வச்சுட்டாங்க. என்னடா இது இப்படி பேசுகிறாங்களா, அப்பா கிட்டே எவ்வளோ வாங்கியிருப்பாங்க. அப்பாவை பார்க்காதவங்க கிடையாது, பேட்டி எடுக்காதவங்க கிடையாது, பேப்பரில் போடாதவங்க கிடையாது. எல்லாருமே வந்து இந்த மீடியா டீம் இதில் இருக்கவங்க, சினிமாவில் இருக்கவங்க, அரசியலில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க. அவர் எப்படின்னு நல்லா தெரியும். இது வந்து அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம வந்து பார்க்க விடலை அவர் ஃபேஸை ராயப்பட்டா மாஸ்டரில். அங்கே ஒரு 20 மீடியாஸ் வந்திருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், வெளியே கேட்டு போட்டுட்டு, அவர் அப்பா வந்து எப்போவுமே வந்து மீடியாவில் கொடுக்கணுன்னா ஒரு நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு, நல்லா ஹைட்டு வெயிட்டு, இல்லை ஒரு கம்பீரமான குரல், ஒரு சிங்கம் மாதிரி அவர் நடந்து வராருனாலுமே எல்லாம் பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருந்த ஃபோட்டோ தான் வெளியே வந்திருக்குது. இந்த ஃபோட்டோ வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் தான் எல்லாரையும் வெளியில் போலீஸ் ஐஎஸ்லேருந்து வந்துட்டாங்க, போலீஸ் வந்துட்டாங்க, எல்லோரும் சார் இவருக்கு அந்த ஃபோட்டோ எடுக்க முடியாது, இப்போதைக்கு எடுக்க வேணாம், அப்புறமா பார்த்துக்கலாம், அதனால் நாளைக்கு காலையில் வாங்க எல்லாரும் வந்து பேட்டி கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சில பேர் வந்து அங்கே வந்து சண்டை போட்டாங்க. உள்ளே வரத்துக்கு கேட்டை திறங்க உள்ள நைட்டு 10 மணி வரைக்கும். அடையாருக்கு போய் பெரிய அண்ணன் இருக்கார் பிரபுன்னு, அவர் வந்து போய் நானும் அவர் கூட போய் 5 பேர் வரணும்னு சொல்லிட்டாங்க. இது பஞ்சாயத்தை வச்சு தான் முடிப்பாங்க அது ஸ்டேஷனில். அதனால் அதுக்கு நம்ம அவர் பேர் வந்து பார்த்தசாரதி, இன்ஸ்பெக்டர் அடையார் பார்த்தசாரதி. அவர் சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து உடனே பாடி ரெக்கவராக இருந்துக்கும். அது ஏன் அது வந்துன்னா அவர் சொல்கிறார், அதனா அது வந்து கடல் துவாரத்தில் வந்து சேர்ற இடம் அடையார். இது வந்து அப்போது தண்ணி உள்ளே இழுக்கும். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுனாலுமே மீன் நண்டு எல்லாமே வந்து சாப்பிட்றோம். அப்போ வந்து நம்ம பண்ண முடியாது. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து அப்பா அது வந்து 1 ஹவரில் எடுத்திருக்காங்க அப்படின்னாங்க. இந்த மீடியாவில் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். அவர் ஃபோட்டோவும் அதில் அந்த மாதிரி ஃபோட்டோ வரக்கூடாதுன்னு. மறுநாள் காலையில் அந்த அவங்க வாயிலுக்கு வந்த மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு எழுதி அவங்களே பேட்டி போட்டு அவங்களே வந்து கொடுத்துக்கினாங்க. இதை பார்க்க சொல்ல பயங்கர வேதனையாக இருந்துச்சு. ஒரு விஷயம் வந்து நடக்குது, முதல்ல நாங்களே சுதாரிக்கணும் இல்லையா? we have to accept that what has happened. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி நாங்கள் கொடுக்க முடியும், பேட்டி எப்படி கொடுக்க முடியும்? எல்லாரும் ஒரு எமோஷ்னல் டவுனாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் அப்பாவை காப்பாற்றி நல்லா இருக்காருன்னு தெரிஞ்ச அப்பா இல்லை எங்கள் கண்ணு முன்னாடி. அப்படி இருக்கும்போது என்ன பேட்டி கொடுக்க முடியும் எங்களால்? எதை சொல்ல முடியும்? முதல்ல அப்பாவை பார்ப்போமா, இங்கே இருந்து இன்டர்வியூ கொடுப்போமா? இல்லை இது மீடியா பீப்புள்ஸ்க்கு நான் கேட்குற கேள்வி. யார் வீட்டில் எது நடந்தாலும் ஒரு ஃபேமிலியாக நாங்கள் யுனைட்டடாக எல்லாருமே அங்கே தாங்க உட்காந்துட்டு இருந்தோம், பேரன் பேத்திங்கன்னு. இன்னொரு விஷயம் போட்டு இருந்தாங்க, அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. 10 கோடி ரூபாய் எல்கேஜியில் டைரக்டராக இருந்தவர் 10 கோடி ரூபாய்க்காக வீடை விற்கணுன்றதுக்காக அவரை எமோஷ்னலாக பேரை சொல்லியிருந்தாங்க. பெரியண்ணன் பேர் பெரியண்ணனை வந்து அப்பா காந்தின்னு சொல்லுவார். கடைசியாக சர்ஜரி அப்போ கூட என்கிட்ட சொல்லியிருக்காரு, அவன் காந்திமா தன்னுடைய வாழ்க்கையே அவர் அப்பாக்காக அர்ப்பண வச்சவர். நாங்கள்லாம் கூட காலையில் போவோம், நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னா அவர் துடிப்பார். நிறைய பேசிக்க மாட்டாங்க எங்கள் அப்பாவும் சரி, நாங்கள் யாருமே ரொம்ப நிறைய பேச மாட்டோம். எல்லாரும் அந்தந்த லிமிட், ஏன்னா அவருடைய ஜீன். ஆனால் ஒரு நாள் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டாருன்னா என் அண்ணன் என்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வராங்களோ அந்த ரூமுக்கு வர வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் பெஞ்சில் இருந்து தூங்குவார். அப்படிப்பட்டவரை வந்து நீங்கள் 10 கோடி ரூபாய்க்காக வீடை விற்கிறாங்கன்றது என்ன ஒரு சாத்தியம்? அது சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை சொல்லலாமா? முதல்ல வந்து கேட்கணும் என்ன நடந்துச்சுன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லுங்கள். வாய்க்கு எங்கள் எல்லா குடும்பத்துலேயும் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் முன்னாடி நடந்ததுங்க, 2010 நடந்திருக்கும், இல்லைன்னா சொல்லலை நான். அதெல்லாம் முடிஞ்சு இப்போ எல்லாருமே ஒரு எல்டர்லி, ஒரு ஏன் பொண்ணு கல்யாணம் ஆகி பேர பேத்தி இருக்காங்க, 2வது அண்ணன் பொண்ணு, நாங்கள்லாம் ஒரு மெச்சூர் லெவல் வந்துட்டோம். இன்னைக்கு அப்பா யார், எப்படிப்பட்டவர், பேரன் பேத்திங்களோட எவ்வளோ அன்பாக இருப்பார். அம்மா இருக்காங்க, அம்மா இல்லைன்னு சொல்கிறாங்க, உங்கள் கண்ணு முன்னாடி அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மீடியாவை நீங்கள் யோசிச்சுக்கங்களேன், எப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு மீடியா அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமான்னு நீங்கள் யோசிச்சுக்க. அதையும் நான் கேள்விப்பட்டேன், அதையும் சொன்னாங்க அவரோட ஒய்ஃப் இல்லை. தமிழா பாண்டியன் வந்து பேட்டி கொடுக்குறாரு, அவர் வாய்க்கு வந்த மாதிரி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, டிரைவரை பார்த்ததா சொல்கிறார். நான் அப்பா கூட 3 வருஷம் இருந்தேன், அவர் 10 நாளைக்கு ஒரு தடவை அப்பா கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாரு. பயங்கரமான பொய் அது.
அப்புறம் 15 நாளைக்கு ஒரு தடவை அரசியல் பேசுகிறேன்னு சொல்கிறார். கண்டிப்பாக அவர் வந்து பார்க்கவே இல்லை. ஒரு தடவை கூட அவரை பற்றி என்கிட்ட அப்பா பேசுனதே இல்லை. நிறைய பேசியிருக்கிறோம். பட் ஆனால் தமிழா பாண்டியன் வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு. முதல்ல குடும்பத்தில் சண்டை, அதனால் போயிட்டார் இவர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என் பெரிய அண்ணன் பேரை சொல்லி கேஆர் பிரபுன்றவர் வந்து ஸ்கூலை ஒரு பெரிய படம் எடுக்கிறதுக்காக 10 கோடி ரூபாய் தேவை, அந்த ஸ்கூலை விற்று கொடுக்க சொல்லி கேட்குறாருன்னு சொல்லிட்டு சொன்னார். என் பிரபண்ணை யாருமே, என் கூட பிறந்தவங்க, என் சிஸ்டர் யாருமே அவர்கிட்ட ஒரு இதை கொடுங்க இதை செய்யுங்கன்னு, அவர் எப்படி செய்யணும் எப்போ செய்யணும் அப்படின்ட்டு அவர் தெளிவாக செய்வார் அவர் அப்பாவுக்கு. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு அப்பாவே சொல்லுவார், எங்கள் அம்மா பால் கறந்து விற்று அதில் காமராஜருடைய அறக்கட்டளையால் படித்து டீச்சர் ஆகி அங்கேருந்து அவர் வளர்ந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு துணை நடிகராக உள்ளே போய் அப்புறம் டைரக்ஷன் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து அந்த ஸ்கூலை நல்லா வளர்த்து. ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் போய் அந்த டைமில் 90s கேட்டு பாருங்களேன், அந்த வர்க்கம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஏரியாவில். எங்கள் அப்பாவை தான் நினச்சிட்டு இருப்பாங்க, யாருமே நினைக்க மாட்டாங்க. அவங்க ஒவ்வொரு இல்ல திருமணத்திலையும் எங்கள் அப்பா ஸ்டேஜில் இருப்பார். அவருடைய அருள்சங்கர் அவர்கள், அவர் அப்பாவுடைய குருன்னு சொல்லலாம். எங்கள் அப்பாவை மாற்றினது, எங்கள் அப்பாவை பேச்சாற்றல் அருள்சங்கர் சாருக்கு ரொம்ப பெரிய பேச்சாற்றல் இருக்கும். அவர் டிஎஸ்டி ராஜா சார் இந்த டைமில் சொல்லணும். இவங்க 2 பேரும் அவரை சின்ன வயசுல இருந்து இப்போல்லாம் இத்தனை பேருக்கு இளைஞர்களுக்கு இவ்வளோ பெரிய ரோல் மாடல்ஸ் கிடைப்பாங்களான்னு தெரியல. அருள்சங்கர் மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல எப்படி பேசணும், எப்படி வளரணும், அதனால எங்க அப்பா சொல்லுவாங்க. அதனால அவர் உழைச்சு முன்னேறி வந்து அவர் சினிமா எடுத்தா கூட நாங்கள் யாரும் கேட்க மாட்டோம். அவருடைய பணம் பிள்ளைங்க எல்லாருக்கும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தந்தைக்கு மகன் ஆற்றும் கடமைன்னு சிலது இருக்குது. உடல் நலம் சரியில்லாத போது ஒரு தந்தையை பெற்றோர்களை பார்க்க வேண்டியது முக்கியமான கடமை. இன்னொன்று, அவங்க தான் சம்பாரித்த பணத்தை தான் என்ன செய்யணும்னு டிசைட் பண்ணணும். இந்த காலத்தில் இருக்க யூத்ஸ் இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் முக்கியமான செய்தியாக நான் சொல்கிறேன். இது 2த்தையும் அவங்க எல்லாரும் செய்ய தவறிட்டாங்க. அதனால தான் ஆர்ஃபனேஜ் இருக்கு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 4 பேருமே அதை கொடுத்துருக்கோம், அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம். அவருடைய பணம் அவர் எப்போ வேணாலும் எதை வேணாலும் டிசைட் பண்ணலாம். இன்னொன்று, அவருடைய வேலை, அவருடைய உரிமை, அவர் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். அந்த உரிமையை கொடுத்ததால தான் அவர் பாம்க்ரோ ஹோட்டலில் இருந்தார். இவரை நிறைய பேர் வந்து இவங்க சொன்னாங்க அருள்சங்கர் அவர் வந்து இங்கே பெரிய ஒரு பிக் ஷாட் மாதிரி காங்கிரஸில் இருப்பார். ஆனால் அவ்வளோ சைலன்ஸ் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறது. அவர் கூடியே தான் இருப்பார். எந்த திருமணமாக இருந்தாலும் இந்த வட சென்னையில் எங்கே நடந்தாலும் சரி அவரோட இருக்கிற ஒரே ஆள் அப்பா தான். வேறு யாரும் அவர் கூட வச்சுக்க மாட்டாங்க. இவன் தான் எனக்கு தைரியமாக இருக்குதுடா அப்படின்னு அவரே சொல்லுவார். இப்போ நிறைய பேர் வளர்ந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ தான் அப்பாவை கொஞ்சம் அப்படியே இது பண்ணி விட்டாங்க. இருந்தாலும் அப்பா எல்லாருக்கும் எப்படி எந்தெந்த டைம் நைட்டு 12 மணிக்கு வந்து எழுப்பி கேட்டிங்கன்னா கூட உதவி செய்கிறதுக்கு அவர் மறுக்கவே மாட்டார். அது போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னா உடனே கொடுப்பார். யாருக்குன்னா கல்யாணம் அப்படின்னா, நீங்கள் இல்லை நாளைக்கு காலைல கல்யாணம், இப்போ நைட்டு வந்து கதவு தட்டுறாங்கன்னா இந்தா வச்சுக்கோ நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கொடுத்துட்டு போவாங்க. அதனால தான் இங்கே வட சென்னையில் இருந்து எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையோடு இருந்த எங்கள் அப்பா இங்கேருந்து சினிமாவுக்கு போனார். சினிமாவுக்கு போக சொல்ல வட சென்னையிலேருந்து ஒருத்தர் போய் யாரும் ஜெயிச்சதில்லை. அப்பா வந்து அதில் ஜெயிச்சிருக்கார். எல்லாரும் அரசியல், சினிமா, அப்புறம் வந்து பழகிற விதம். ஒரு ஹோட்டலுக்கு போவோங்க அப்பா கூட, சர்வர் உடனே வந்து சொல்லுவாங்க. நாங்கள் ரொம்ப பயப்படுவோம். நிறைய பேசிடுவார் டக்குன்னு. வீட்டில் இருக்கவங்களுக்கு பயம் இல்லையா, அப்பா எங்களுக்கு அப்பா. ஆனால் அவர் வெளியே பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா பயப்படுறது நாங்கள் தானே, எங்கள் குடும்பம் தானே, நாளைக்கு யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு. அப்படின்னு இருக்கும் போது நானே ஏன்பா இதெல்லாம் பேசுகிறீங்க, இப்படி தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். எல்லாரும் ரொம்ப அந்த கமெண்ட்ஸில் போடுறாங்க பாருங்கள், இந்த கமெண்ட்டையே பார்க்கக்கூடாது. அதிலெல்லாம் சம்டைம்ஸ் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் என்ன இப்படி போட்டிருக்காங்க, அப்பா நல்ல. ஆனால் திருப்பி வர நியூஸ் பார்த்தா அந்த ஒரு ரிக்ஷாக்காரன் நிறுத்திட்டு, பா தைரியமானவர் சார், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார் உங்களோட, வாங்க சார், உங்களை மாதிரி இங்கே பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னும் போது தான் எனக்கு சுருக்குன்னுச்சு. ஓ, அடிமட்டத்தில் இருக்கவன், பெரியவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கவலை இல்லைங்க, அடிமட்டத்தில் இருக்க ஒரு மனிதன்
தன்னுடைய உரிமையை இவ்வளோ அழகாக அவர் தெளிவாக சினிமா உலகம்னா மாயை நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு நடிகர்களோடு ஓடிப்போன ப்ரொடியூசருக்கு நம்ம மத்தியில் ரிக்ஷாக்காரர் கூட ஒரு அப்பா கிட்ட வந்து இவ்வளோ தைரியமாக பேசுவாங்கன்னு சொல்கிறது வந்து எனக்கு நிஜமாலுமே எங்களால் அது சாத்தியமானு எங்களால் நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கே ராஜன் சார் அப்பா மாதிரி ஒருத்தரை உருவாக்க முடியாது உலகத்தில். அவர் அப்பா வந்து எல்லாருக்குமே நண்பர்கள். அந்த காலத்துலேருந்து போட்டவங்கலாம் வந்து எல்லாம் நல்லா தான் போட்டுருந்தாங்க. இப்போ இருக்கிற தேவையில்லாத, அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ பணத்துக்காக நிறைய யூடியூப் சேனல்ஸ் நிறைய வந்துருச்சு. அவங்கவுங்க ஒரு செல்லை எடுத்தால் அவங்கவுங்க நம்ம வந்து பெரிய ஆள், நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டோம், ஒரு 10 லைக் 20 லைக் வந்துச்சுன்னா அப்படியே வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது எதுவுமே பார்க்க மாட்டார். யார் அந்த இது ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்டாலும் இவர் வந்து இறங்கி நின்று ஃபோட்டோ கொடுப்பாரு. அதில் ஒன்று என்னென்னா, நம்ம இங்கேருந்து ராயபுரம் பிரிட்ஜி தெரியும்ல, அங்கே ஒரு பையன் ஹேண்டிகேப்டு கையில் தான் அந்த வண்டியை தள்ளிக்கின்னு வருவார். நான் போவேன், அப்பா கூட போவேன் ஒரு சில டைமில். கரெக்டாக அந்த சிக்னல், ராயபுரம் சிக்னல் ஆண்டா அவன் ஓரம் உக்காண்டிருப்பான். எதுக்குன்னு பார்த்தா அப்பா வராரான்னு யோசனை பண்ணி அவர் எதிர்பார்த்துன்னு உட்காந்துருப்பான். வெயிலில் கூட அவர் போக சொல்ல அந்த ஓரம் நிப்பாட்டுறான்னுவார். எதுக்குப்பா இங்கே நிப்பாட்டணும், அதை உட்காந்துருக்காரு பாரு, அவருக்கு காசு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி அவருக்கு காசை கொடுத்துட்டு போவார். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் நான் பார்த்துருக்குறேன். நான் அந்த அளவுக்கு இறக்க குணம் கொண்டு வரோம். அப்பா மாதிரி யாருமே வராது. ஆனால் இந்த யூடியூப்ஸில் வந்ததை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக போட்டிருந்தாங்க. அதில் அதுவும் இந்த தமிழா பாண்டியன் வந்து அவர் 10 கோடி ரூபாய் அவங்க பையனே வந்து ஸ்கூலை விற்க சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு தான் எனக்கு பேச. அவங்க ஒய்ஃபு இறந்துட்டாங்க அப்படின்றாரு. அதுக்கு அடுத்தது வந்து இவர் ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுக்காருன்னு. ஏங்க என்ன அதுன்னு உடனே நான் சென்னை ப்ரெஸ் கிளப்புக்கு ஃபோன் பண்ணி அவர் நம்பரை கொடுங்கன்னு வாங்கி அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி மறுநாள் என்ன நீங்கள் பேட்டி கொடுத்தீங்க சார், இது வந்து ரொம்ப தப்பு சார் இது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா எங்கள் கூட தான் இருக்கிறாங்க, அவர் பிரபு சாரே எங்கள் கூட தான் இருக்கிறாரு, ஸ்கூலை ஒன்றும் விற்கிறதுக்கு சொல்ல, எதுவுமே பண்ணலை, எதுவுமே இல்லாமல் நீங்களாக பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படிங்களா, இல்லை எனக்கு வந்த நியூஸ் சார், காதில் கேட்குறதெல்லாம் பேசலாமா சார், நீங்கள் ஒரு வார்த்தை அவங்க குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, யாரும் தெரியாமல்ல எல்லாரும் தெரிஞ்சவங்க ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, யார் வேணாலும் கேளுங்க, நடிகர்கள்லாம் வந்து போயிருக்கிறாங்க ஸ்கூலுக்கு, அவங்களுக்கெல்லாம் அட்ரஸ் தெரியும், இந்த மாதிரி பண்ணுறீங்களே, நீங்கள் இன்னொரு பேட்டி வச்சு அதே டிவியில் பேட்டி வச்சு இதை உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு தம்பி சொல்லிடுறேன் தம்பின்னு இன்றைக்கி வரைக்கும் அவர் சொல்லாமல் இருக்கிறார். அது ஏன்னு தெரில. பகலில் வந்து என் சிஸ்டரு அப்பாவை பார்த்துக்கும், நைட்டில் வந்து திருப்பி அவங்க வந்து ஆள் வச்சு இல்லை எப்படியாவது ஒன்று அம்மாவையும் பார்த்துக்கிறாங்க, 2 பேரையும் பார்த்துக்கிறாங்க. இவர் எப்படி எதை வச்சு சொல்கிறாரு, இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரில அவருக்கு. இதன் மூலிமா நான் என்ன சொல்கிறேன், சார் பாண்டியன் சார், இந்த மாதிரி வந்து நீங்கள் பேசுறது உங்களுக்கு நானே ஃபோன் பண்ணி பேசினேன், நீங்கள் தயவு செஞ்சு இன்னொரு பேட்டியை கொடுங்க, நான் இதை வந்து உங்களை தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன், எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, என் பிரபன் எதுவும் காசு கேட்டது கிடையாது, எல்லா ஃபேமிலியும் நாங்கள் 4 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம், உங்களுக்கு வந்தது எல்லாமே பொய்யான தகவல், அந்த பொய்யான தகவல் நீங்கள் சொன்னதுனால தயவு செஞ்சு எந்த சேனலில் கொடுத்தீங்களோ அதே யூடியூப்பை கூப்பிட்டு இதை தயவு செஞ்சு மாற்றி கொடுங்க. அவருக்கு இன்னொரு பதிலும் சொல்கிறேன் நான், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். நீங்கள் யார் எத்தனை பேர் பேசினாலும் அதை பற்றி கவலைப்படுற குடும்பம் இது கிடையாது. ஏன்னா எங்களை அப்படி வளர்த்து வச்சுருக்காரு. ஆனால் இன்னொரு குடும்பத்தில் நீங்கள் இதையே பேசுனீங்கன்னா அவங்க எவ்வளோ மன உளைச்சல் ஆவாங்க, எவ்வளோ கஷ்டம் வரும்னு தெரிஞ்சதால் தயவு செய்து பேசின ஒவ்வொருத்தரும், மீடியான்றது அப்பாவுக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி. ஏன்னா உண்மையை வெளிக்கொண்டு வர, ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கிற உண்மை சம்பவங்களை வெளியே கொண்டு வர நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு. தப்பாக ஒருத்தருக்கு நடந்திருந்தால் அதை உண்மைன்னு காமிச்சது இந்த மீடியா தான். ஓகே, அரசியலை மாற்றியது இந்த மீடியா தான். இப்படி இவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணுற நீங்கள், எதுவுமே தெரியாத எவனோ ஒருத்தர் உங்களுக்கு மனசுக்குள்ளே பார்க்க விடலைன்றதுக்காக நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம். பிரவீன் வந்து என்னுடைய மச்சனொன்னும் பேட்டி கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் இதெல்லாம் போடுவீங்க, காலையில் மார்ச்சுவரியில் 10 o'clock பேட்டி, நாங்கள் வந்து கேள்வி கேட்கும் போது நீங்கள் ஏன் ஆன்சர் பண்ணலை. அது மீடியாவுக்கு உரிமை இல்லை, குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தான் ஒரு உரிமை. அதை தாண்டி தான் எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்பா சொன்ன மாதிரி அப்பாவை நாங்கள் எப்படி அங்கே விட்டுட்டு வருவோம்னு தெரியாத ஒரு பதட்டமான நிலையில் ஒவ்வொரு மீடியாவும் நீங்கள் வந்து ஒரு சொந்தக்காரங்க மாதிரி எங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு மிரர்.
அப்போ நீங்கள் எங்கள் உணர்வுகளை பிரதிபலிச்சிங்கன்னா இவ்வளோ குடும்பம் கஷ்டப்படுது, நம்ம நாளைக்கு அவங்கள சந்திக்கலாம், சந்தித்து அவங்க என்ன நினைக்கிறாங்க போகலாம், இல்லை 2 நாள் டைம் எடுத்து உண்மை என்னன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு அப்புறம் நீங்கள் வெளிப்படுத்தணும். அதனால் இவருக்கு தமிழா சாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் எங்கள் குடும்பத்தை பற்றி பேசினாலும் யாராலையும் அசைக்க முடியாத ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அவருடைய வாழ்க்கை, அவர் ரொம்ப அதிகமாக பேச மாட்டார், ஆனால் ஒரு வார்த்தை பேசினார்னா நச்சுன்னு பேசி அடிப்பார். அப்படி தான் அவர் பெண்களுக்காகவும் பேசியிருக்காரு, முதியவர்களுக்காகவும் பேசியிருக்காரு, சினிமா உலகத்துக்காகவும் பேசியிருக்காரு, தான் கிட்ட படிக்கிற இளைய சமுதாயத்தினர் எப்படி வளரணும்னு பேசியிருக்காரு, போதை பொருளுக்கு அடிமையாக கூடாது, அதனால ஹீரோஸ் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு ரொம்ப தைரியமாக சொன்னவர் என் அப்பா மட்டும்தான். வேற யாருங்க சொன்னாங்க? இப்போ சார் வந்து நிறைய பேருக்கு பணம் கொடுத்துருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு. போது அது எல்லாமே அவருக்கு திரும்ப வந்துச்சா, இல்லை அவருக்கு வர வேண்டிய பணம் தான் இன்னும் எவ்வளோ இருக்குது? அதாவது சிறுபட தயாரிப்பாளர்களுக்காக இவர் எப்பயுமே குரல் கொடுப்பார் அப்பா. அவங்க கிட்டேருந்து 10 காசு எதுவுமே வாங்கினது கிடையாது இது வரைக்கும். ஆனால் இவர் தான் வந்து எல்லாருக்கும் கொடுப்பார். படம் எப்படியா நிற்குது அப்படின்னு கேட்பார். ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கொடுக்குறாரு அவர். உடனே அந்த படத்தை முடிஞ்ச உடனே கொடுத்ததோட விட்டுற மாட்டார். நேராக போய் இதில் லேபில், பிரசாத் லேபில் அங்கே வந்து யார் யார் கடன் வச்சுருக்காங்களோ அங்கே கொடுத்துட்டு இவரை வந்து படம் ரிலீஸுக்கு, அதாவது ஒரு குழந்தை பிறக்கிற இதுக்கு வந்து அந்த டைம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அப்போ பிரிண்டிங் போடுவாங்க, ரீல் தான். அப்போது அந்த பெட்டி பிரசாத் லேப்லேருந்து எடுக்கிறதுக்குள்ளே அவங்க எல்லாம் பிரசவ வேதனை அனுபவிப்பாங்க. அதை நேராக பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அப்பாவை நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அவங்க வந்து அண்ணா இப்போ இவர் கொடுக்கலண்ணா அப்படின்னு தான் அந்த இடத்துல இவர் பணத்தை கொடுப்பாரு. கொடுத்து முதல்ல படத்தை ரிலீஸ் பண்ணு. அப்படி படம் ரிலீஸ் ஆகாமல் போச்சுன்னா இவங்களுக்கு யாருமே வாங்க மாட்டாங்க, ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதனால் இவர் வச்சு வீடை வச்சு வாங்கினவங்க எல்லாரும் வந்து நிறைய பேர் அதில் வந்து, அதாவது ஒன்றும் இல்லாமல் போனவங்க, காணாமல் போனவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மத்தியில் இவர் வந்து பேரும் புகழோடு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இவருடைய சொல்லும் செயலும் நடத்தையும் தான். கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதே மாதிரி தான் இவர் இருப்பார். அது இல்லாமல் இவர் வந்து கொடுத்த பணத்தை வந்து இந்த கோயிட் இதுக்கு பின்னாடி, பீரியடுக்கு பின்னாடி இவர் நிறைய பேர் வந்து கேட்டாங்க. பெரிய தயாரிப்பாளரும் சரி, சிறிய தயாரிப்பாளரும் சரி, நிறைய பேர் அந்த டைமில் எல்லாம் மாட்டினாங்க. இவர் நண்பர்களும் சரி எல்லாம் வந்து அண்ணே இந்த மாதிரிண்ணே என் படம் இது நான் இது பண்ணிட்டு பாதியில் நிற்குதுண்ணே கொரோனாவால், அதை படத்தை முடிக்கணும், கொஞ்சம் எனக்கு வியாபாரமே இல்லைண்ணே, அதனால் நீங்கள் கொஞ்சம் கொடுங்க. அப்படி சிறு கொடுத்த பணம் தான் வந்து 15 கோடியிலேருந்து 20 கோடி வரைக்கும். ஆனால் அந்த நன்றி கூட இல்லாமல் இவருடைய இரங்கலுக்கு வரவே இல்லை யாருமே இல்லை. தமிழ் தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்தார், அவர் கூட ஒரு 5 பேர் வந்தாங்க. நடிகர் சங்கத்திலேருந்து வெறும் நாசரும் பாக்கியராஜ் ஐயாவும் மட்டும்தான் வந்தாங்க. தாமு அண்ணன் வந்தார், அவ்வளோதான். இவங்க 3 பேரை தவிர வேறு யாருமே வரல. கபிலா நாசரும் இதில் இருக்கிறாங்க தயாரிப்பாளர் சங்கத்தில். இவங்க காலையில் அவங்க பேசினாங்க, பேசி நடிகர் சங்கத்திலேருந்து வரணும்னு யாருமே வரல. எழுத்தாளர் சங்கத்திலேருந்து தான் பாரதி ராஜா சார் வந்தார். நடிகர் சங்கத்தில் ஒரு 50 வருஷம் ஒரு சினி ஃபீல்டில் தொடர்ந்து நிற்கிறாருன்னு சொன்னால் பெரிய ஜாம்பவான் தானே. ரஜினி சாருக்கு எடுத்தீங்க 50 வருஷம் இருக்கிறாருன்னு சொல்லி, கமல் சாருக்கு விழா எடுத்தீங்க நடிகர் சங்கத்திலேருந்து 50 வருஷமாக இருக்கிறாருன்னு சொல்லி, இவரும் ஒரு 50-55 வருஷமாக இருக்கிறாரு. 28 வயசில் இவருக்கு போனார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 வருஷத்துக்கு மேலே ஆகுது இவர் சினிமாவில் இருக்கிறது. இவருக்கு வரணும் இல்லையா? பெப்சி சங்க தலைவர், மூத்த ஒரு நடிகரா, மூத்த இப்போ வேற பிரசிடென்ட் ஆஃப் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷனில் இருக்காரு. எனக்கு ஒரே கேள்வி தான், நீங்கள் நடிகராக இருந்து இவங்களுக்கெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னால் நடிகராக நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஒரு எவ்வளோ ஏழை, இவருக்கே இந்த நிலைமைனா இவரை விட இன்னும் கொஞ்சம் கீழே போய் நொடிஞ்சு போனவங்களுக்கு நாங்கள் காப்பாற்றுவோன்னு ஓட்டு கேட்கும் போது உங்களுக்கு எங்கே போச்சு அந்த தன்மானம்? எப்படி உங்களால சொல்ல முடியும் நீங்க வந்து நாங்க நடிகர், நாங்க அவங்களுக்காக செய்யறோம், ஓட்டுக்காக ஒரு பதவிக்காக நீங்க வேலை செய்வீங்களா? இவங்க வந்து நடிகர் சங்கத்துல வந்து எல்லாருக்கும் வந்து 50 வருஷத்துக்கு எடுத்தாங்க. ஆனா ஒருத்தர் இறந்தாங்கன்னா இவர் 55 வருஷத்துக்கு மேல இருக்கிறார். இவருக்கு என்ன பண்ணணும்? KS கோபாலகிருஷ்ணன் அந்த காலத்தில் நடித்து இவருக்கு இது சான்ஸ் கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நடிச்சுக்கின்னு இருந்தார். அப்புறம் விநியோகஸ்தர் சங்கத்தில் தலைவராக இருக்கார். அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்தில் துணைத் தலைவராக, ப்ரொடியூசர் கவுன்சிலில் துணைத் தலைவராக இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்க சொல்ல எவ்வளோ உதவிகள் பண்ணாங்க, எவ்வளோ இதுன்னு சொல்லி இந்த மீடியாக்கே தெரியும்.
வந்த மீடியாவுக்கு தெரியும். இப்போ இருக்கிற இந்தியா நம்பர் 1 பேப்பர்ன்றது சொல்கிறதெல்லாம் வந்து இருக்குது. இதில் இன்னொரு சாதனை ஒன்று படைச்சிருக்காரு. நடிகர் சங்கத்தில் வந்து விஜயகாந்த் சாரும் சரத்குமார் சாரும் இருக்கும் போது நம்ம சிஎம் சார் வந்து கலைஞர் தான் இருப்பார். அவரை மாதிரி கலைஞர் சார் மாதிரி எல்லாம் வந்து இருக்க முடியாது. அண்ணாவுடைய கல்யாணம் சிஎம் சார் வரணும்னு கூப்பிட்டா நான் வந்து இதில் வச்சு நான் வரமாட்டேன். அப்போ நடிகர் சங்கத்தில் வீல் சேர்லங்க அண்ணனையும் அண்ணியும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அந்த ஒரு பிரேக்கை நடிகர் சங்கத்துக்கு அவர் 15 வருஷமா உள்ள நுழையாதவர் என் அப்பாவால் சரத்குமார் சார் சொல்லி அப்பா அதை முயற்சி பண்ணி அது பெரிய சாதனைங்க. யாரால உங்களால முடிஞ்சிச்சு? அவர் ஒரு சிஎம் வந்து வாழ்த்திட்டு, அதுவும் வீல் சேரில் இருக்க சிஎம், அங்கேயே எல்லாரும் வெளியே வந்துட்டோம். அது எவ்வளோ பெரிய கொண்டாட்டமா, எவ்வளோ பெரிய நியூஸ் ஆச்சு. அது உலக வரலாறு, தமிழருடைய வரலாறுல அது பொறிக்கப்பட வேண்டிய ஒரு இது. நடிகர் சங்கத்தில் இருக்கவங்களுக்கு அது ஒரு மார்க். இப்போ எங்கே போனீங்க நீங்களாம்? அதோட அந்த நடிகர் சங்கம் கட்டுறதுக்காக என் கல்யாணத்துக்கு அப்புறம் அதை ஒரு 3 நாளில் இடிச்சிட்டாங்க. அதான் லாஸ்ட் ஃபங்க்ஷன், என் ஃபங்க்ஷன் தான். இவர் அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறாரு. நான் நாசர் சாருக்கும் கேட்டுக்கிறேன், தலைவர், இவர் கார்த்திக் சார் வந்து ஒரு நல்ல சிவகுமார் ஒரு மிகப்பெரிய நடிகர். அவர் வந்து அவரும் அப்பாவுக்கு பழக்கம். அவங்க பசங்க 2 பேரும் தெரியாமல் கிடையாது. அவர் சூர்யா, கார்த்திக்கு, அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பேர் சொல்லலாம், சொல்லிக்கினே போகலாம், எல்லாருக்கும் தெரியும் இது. அதனால் இவங்களாவது மனம் இறங்கி வந்து பார்ப்பாங்கன்னு நினச்சோம். ஒருத்தர் கூட வரல. அப்போ என்ன நினச்சிருக்காங்க, இவர் ஏன் 55 வருஷம் சினிமாவில் உழைக்கணும்? திருட்டு விசிடிக்கு அவ்வளோ தூரம் உயிரை கொடுத்து பாடுபட்டவர். நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே அவர் திருட்டு விசிடி படம் பார்த்துக்கணும். எவனா பார்த்துன்னு போனா உனக்கு தான் குறைய போகுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் நடிக்கிறது உடனே திருட்டு விசிடியில் வந்து இப்போ ஓடிடியில் போட்டாங்கன்னா இப்போ மட்டும் கத்துறீங்கல்ல. உங்கள் பணம் வேணும், ஒரே படத்தில் நான் பெருசாக வந்துடணும், 2 படம் நடித்த உடனே நான் சிஎம் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. அதனால் அவர் சிஎம்ஏ, இப்போ இருக்கிற சிஎம் விஜய் சார், அவரை எதுவும் நாங்கள் சொல்லலை. அவர் வந்து அறிக்கையே விட்டுருக்காரு. மூத்த தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் இரங்கலுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே பண்ணியிருக்காரு. அப்போ நீங்களாம் என்ன பண்ணணும்? மூத்த தயாரிப்பாளர் அவரே சொல்கிறாரு. அப்போது இங்கே இருக்கிறவங்க நடிகர் சங்கத்தில் என்ன பண்ணணும்? எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதுக்கு நீங்கள் எதனா ஒன்று சொன்னோம். டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷனில் வைக்கிறாங்க, தயாரிப்பாளர் சங்கத்தில் வைக்கிறாங்க. இந்த காரியெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அவங்க வந்து டேட்டு கேட்டிருக்காங்க, வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக வைப்பாங்க. இல்லைங்க, ஒரு மனுஷன் போனதுக்கு அப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் வைங்க, எப்படி வேணாலும் வைங்க. அவருடைய கடைசி ஆத்மா அந்த சினிமா உலகம் தான் அவருடைய உலகம், பள்ளி தான் அவருடைய வாழ்க்கை. ஏன்னா குடும்ப வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இந்த 2க்காக தான் அவர் இருந்தார். இப்போது பள்ளியை வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் இங்கே இருக்கின்றதால அவர் சினிமா உலகத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் செஞ்சார். அப்போது சினிமா உலகம் அவருக்கு என்ன செஞ்சிச்சு? என்னுடைய கேள்வி. நீங்கள் அது பதில் சொல்லுங்கள். நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறீங்க இல்லையா? நான் உங்களை கேள்வி கேட்குறேன், மீடியாவை கேள்வி கேட்குறேன். சினிமா உலகம் அவருடைய வாழ்க்கை நாங்கள் மிஸ் பண்ண எங்கள் அப்பாவை இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அண்ணன் இப்படி போயிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு. எங்கள் கூட இருக்க வேண்டிய காலத்தில், எங்கள் அம்மா கூட வாழ வேண்டிய காலத்துலலாம் அவர் திரையுலகம், திரைக்காக நான் போராடுறேன்னு ஜெயிலில் போய் உட்காந்துட்டு இருப்பாருங்க. சின்ன வயசு, நானும் அம்மாவும் பயந்துட்டு இருப்போம். நாங்கள் ஐயோ என்ன நடக்கும், பர்மா பசார்லேருந்து வீட்டை அடிப்பாங்களா, உயிர் எப்படி போகும், எங்களை அடிச்சிடுவாங்களா? ஏன்னா அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான போலீஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அவ்வளோ பயந்துட்டு இருப்போம். நைட்டு தூங்க மாட்டோம். என் தாத்தா ஊர்ல இருந்து வந்து எங்களுக்காக எங்க மாமாங்கெல்லாம் கூட எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. அப்போ அண்ணா கூட இவங்க அப்பா கூட இவங்க எல்லாம் போயிட்டாங்க. அப்பா எங்கனே தெரியல, போன் பேச முடியல, அப்பா எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு உயிரை தியாகம் பண்ணி அவர் உயிரை பயப்படாத, நல்லா தெரியும். கமல் சார் ஃபோன் பண்றாரு, நான் பக்கத்துல இருக்கேன். என்கிட்ட சொல்கிறார், அம்மா கமல் சார் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு, எனக்கு ஃபோன் எடுத்து கொடுத்தது நான் தான், ராஜன் சார் கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறாரு. நான் எடுத்து ராஜன் சார் கிட்ட கொடுக்குறேன். ஹேராம் சிடி அங்கே வந்திருக்குன்னு சொல்கிறாரு. பெச்சோடனே இமீடியட்டாக கிளம்புறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கிறத கையை கழுவிட்டு, கணேஷ் கிளம்பு, சுரேஷ் கிளம்பு, பசங்க அப்படி கிளம்புங்கன்னு சொல்லி யாரையும் பெருசாலாம் கூட மாட்டாருங்க. தான் பிள்ளைங்க தான் அவருக்கு தோணு. அவரை அப்படியே ஒரு சும்மா வச்சுட்டு இருப்பாரு. அதுக்குள்ளே எல்லாரையும் அள்ளி போட்டுக்கிட்டாரு. அந்த ஸ்பாட்டுக்கு போவார். ஒரு ஃபஸ்ட்டு தனியாக போய் ஒருத்தர் சிடி வாங்க விடுவார். வாங்கி அங்கே இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிப்பார். இருக்குன்னா மறுபடியும் இன்னொருத்தரை போய் ஒரு 5 சிடி வேணும்னு வாங்குவார். வாங்கி எடுத்த பிறகு இவர் உள்ளே போவார். அங்கே கரெக்டாக வாங்கி கொடுக்கும் போது கரெக்டாக பிடிப்பார். யாருக்குங்க அந்த தைரியம் இருக்குது? எத்தனை பேர் ஃபிலிமில் ஹீரோவா அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, எங்கள் அப்பா மாதிரி சண்டை போட முடியுமா உங்களால்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். சண்டை போட்டார்.
இவர் வந்து விஷால்லாம் வந்து ஆளை வச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் அதுக்கு பின்னாடி 10 மீடியாவை வச்சுக்கின்னு தான் போய் அவர் வந்து சிடி ரைடு பண்ணாரே தவிர தனியாக போய் பண்ணல. எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த சமயத்தில் மீடியா இருந்தாலும் கையோட வராது, இப்படி செல்ஃபோனில் எடுத்து போடுறது அதெல்லாம் எதுவுமே வராது. எங்கள் அப்பா அதை காதிலே வாங்க மாட்டார், பார்க்கவே மாட்டார். நேராக போவார், கேட்பார். அதில் வந்து ஒரு பெரிய ஒரு இதுதான் எங்களுக்கு வந்து வருத்தம். எங்கள் அப்பாவுக்கு வந்து ஜாமீனுக்கு வந்து இது பண்ணும்போது கோர்ட்டில் தான் நின்னாங்க. அப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்து வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என் அண்ணன் 2வது அண்ணனுக்கு நான் தான் ஜாமீன். ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்கணும். என்னுடைய ஸ்கூலுடைய ப்ராப்பர்ட்டியை அவர் கணேசனாக்கு கொடுத்து தான் அவரை வெளியே எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள். அப்போது வந்து உங்களுக்கு நாங்கள் எதில் குடும்பமே சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அவருடைய திரையுலகத்துக்காக இல்லையா? அப்படி இருக்கும் போது நீங்கள் இப்படி ஒரு மூத்த கலைஞர்ன்றோம் அப்பான்றோம். சரி, எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லைங்க. எங்கள் அப்பா எங்களுக்கு கடவுள், அவ்வளோதான். அவர் வாழ்ந்த வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கணும்னு நினைக்கிற பேர் எங்களுக்கு எத்தனை பேர் எடுக்கிறீங்களோ எடுங்க. எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நேர்மையோட நல்லபடியாக வாழ முடியும். எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அவருக்கு அப்பானா அப்படி ஒரு பிடிக்கும். ஏங்க ஸ்டாலின் சார் அப்படி கிராஸ் பண்ணுறாரு, எழுந்து நின்று அப்பாவை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு. எப்படிங்க இந்த மரியாதை கிடைக்கும்? நம்ம வாழற வாழ்க்கை தாங்க இருக்கும். இருக்கிறவன் எப்படி வேணாலும் வாழுவான். ஆனால் உழைக்கிறவனுக்கு எல்லா இடத்துலையும் மரியாதை கிடைக்கும். என் அப்பா ஒரு உழைப்பாளி, போராளி, உழைப்பாளி, ஒரு ரெபெல்னு சொல்லலாம். அவரை அடக்க முடியாது. அவருடைய வாய் வந்து கொஞ்சம் பேசிடுவார், துணுக்காக பேசுவார். அது ஏன்னா அந்த லாங்குவேஜ் இருக்கும், அதுதான் அவருடைய தைரியம். யாருன்னு பார்க்க மாட்டாரு. அது பெரிய ஹீரோவா இரு, ஹீரோயினா இரு, நீ என்ன பண்ற, மக்களுக்கு காசு வாங்குறல்ல, நீ என்ன பண்ணியிருக்க சமுதாயத்துக்கு அப்படின்னு கேட்குற ஒரே ஆள் அவர் தான். மேம் எனக்கு என்னென்னா இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், நான் அவரை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எதுவுமே நான் நெகட்டிவாக கேள்விப்பட்டதில்லை. அந்தளவுக்கு பாசிட்டிவ், அந்தளவுக்கு தைரியம். அப்படிங்கும்போது எந்த விஷயம் தான் மேம் ஓகே அவர் இந்த வாழ்க்கையவே வெறுத்து போயிடலாம் அப்படின்னு எதுக்கு தோணுச்சு? ஆக்சுவலி அவருடைய உருவம் ரொம்ப சுருங்கிடுச்சுங்க. அவர் வந்து ஒரு 15 கிலோ இறங்கிட்டார். நீங்கள் கடந்த ஒரு 3 மாசமாக பார்த்துருக்கலாம். அவரை எந்த ஃபங்க்ஷன்லையும் அட்டன் பண்ண மாட்டார். ஒரு 6 மாசமாவே எந்த இன்டர்வியூ கொடுக்க மாட்டார். ஹி இஸ் வெரி கான்ஷியஸ் அபவுட் ஹிஸ் அப்பியரன்ஸ் பிகாஸ் ஹிஸ் அப்பியரன்ஸ் இஸ் ஹிஸ் ஸ்ட்ரென்த், ஹிஸ் வாய்ஸ் இஸ் பவர். இது 2 தான் அவருக்கு. எங்கள் அப்பாவுக்கு அவர் 100 கிலோவில் இருந்தவர் 85 கிலோவாயிட்டார். இதனால் சரியாக சாப்பிட முடியல. எப்பயுமே ரிலேட்டிவை கூட அவர்கிட்ட போய் அவர் உடம்பு முடியலன்னா ஒருத்தர் போய் நீ அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படி ஆயிடுச்சான்னா எங்கள் அப்பாவுக்கு பாசிட்டிவாக பேசணும், நெகட்டிவாக யாருமே அவர்கிட்ட பேசக்கூடாது. அந்த ஒரு விஷயம், இந்த பெயின், அவருக்குள்ள ஒரு பயம், இனிமேல் நம்மளால் மறுபடியும் மேலே வரும். ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்கிட்ட சொன்னது, கையை நீட்டி, அப்பா நல்லா ஆகிட்டேன், 5 வருஷம் எனக்கு இருக்குது, இன்னும் 1 சாதிக்கணும். அது என்ன நினச்சாரு, மேபி சிஎம்ஐ போய் பார்த்து, அவர் எல்லா சிஎம்மும் மீட் பண்ணுவார், இந்த சிஎம்ஐ பார்த்து 1 சாதிக்கணும், நான் அதை சாதிச்சிட்டேன்னா இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்பா நல்லா இருப்பேன்ற கடைசி வார்த்தை. என்ன பண்ணணும்னு நினைச்சாரு கடைசியா? ஏதாவது அதை சொல்லலை எங்ககிட்ட. இதை சொன்னாரு எங்களுக்கு. அது அவர் கடைசின்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா? எங்ககிட்ட வந்து நான் வந்து அவர் கூட 3 வருஷமாக இருந்தேன். 3 வருஷமாக சொல்கிற அவர் கஷ்டப்பட்டது என்னடா இவ்வளோ பணம் கொடுத்துருக்குறேன், இந்த கோவிடில் கேட்டானுங்கன்னு கொடுத்தேன், இப்போ இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப மனசு கஷ்டமாக என்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அண்ணனும் பார்க்கணும். ஆக்சுவலி அவருக்கு ஒரு கஷ்டமும் இருந்திருக்கும். இந்த டைமில் நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பே ஏற்பட்டுச்சு. அவருக்கு எல்லாரும் வந்து சொல்கிறவங்க நான் செல்ல பிள்ளை அவருக்கு அப்படின்வாங்க. அந்த பாதிப்பால் அவருக்கு வந்து அவரால் ஹெல்ப் பண்ண முடியல. எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவரால் ஹெல்ப் பண்ண முடியல. ஹெல்ப் பண்ணாத ரீசன் என்னன்னா, அவர் கேட்குறவங்க யாரும் அவருக்கே கொடுத்த பணத்தை அவரால் வாங்கி கொடுக்க முடியல. அதுவும் ஒன் ஆஃப் த ஃபேக்டாக இருக்கலாம், ஒரு ரீசன். அவருடைய உடம்பு வந்து இறங்கினதுக்கு இது ஒரு கவலை. அவருடைய மகள், அதாவது என் தங்கச்சிக்கு மேலே வந்து ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாரு. பார்த்துக்கணும்டா, எப்போ பேசினாலும் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட என் தங்கச்சி பிடிச்சி பேசாமல் இருந்ததே கிடையாது. எப்பவுமே பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும். அவங்க வந்து ஒரே மாப்பிள்ளை ஒரே தங்கச்சி. அவர் வந்து தவறிட்டாருன உடனே இவர் வந்து ரொம்ப மனம் உடைஞ்சிட்டார். அதில் வந்து பெரியது பணம்லாம் கூட அவருக்கு செகண்டு தான், அவருக்கு. அதை பற்றியே அவர் கவலைப்பட மாட்டார். போடா 90 வயசு ஆனாலும் நான் வந்து சம்பாரிச்சுப்பேன்டா அப்படின்றவர் என்கிட்ட அதை சொல்லுவார். அதுக்கப்புறம் அதாவது அவருக்கு உடம்பும் வந்து சரியில்லாமல் அடிக்கடி, அதாவது வயிறில் வந்து கல் இருந்து ஜெயா டிவி ஆனந்தம் சீரியலில் மயக்கம் போட்டு விடுறாரு. அப்படியே இந்த 10-15 வருஷமாக அதுவே ரொட்டேஷன், மேலே வலிகள் வேறு,
கடைசியில் கொரோனா வேறு, அதுக்கு அடுத்தது பணம் கொடுக்கறது வேறு, அப்புறம் மாப்பிள்ளை இந்த மாதிரி தவறிட்டாரு, அவன் பொண்ணு என்ன கொஞ்சம் பண்ணா பணம் கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கும் போது அதை கேட்கும் போது கொடுக்காதது அவருக்கு மிகப்பெரிய மன வருத்தம். அவருக்கு ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்துட்டாரு. ஹெல்ப்லெஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தது சின்ன தயாரிப்பாளர். இவங்களுக்கு இவர் கொடுத்தாரு பாருங்க, ஹெல்ப் பண்ணாரு பாருங்க, அவங்க தான் ஹெல்ப்லெஸ். இவருக்கு பண்ணணும்னு சொல்லி அந்த டைம்ல இவருக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. ஒரு பெரிய மன உளைச்சல். என்னன்னா அப்பாவே என்ன பார்க்கும் போதெல்லாம் நாங்க 2 பேரும் அழுதுருவோம். அவருக்கு வந்து சொல்லுவாரு, நீ வேலு நாச்சியார் மாதிரி இருக்கணும், நீ இருந்தால் தான் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியும், எனக்கு ஒரு அம்மா மாதிரி தாய் மாதிரி நீ கவலைப்படாத, அப்பா இருப்பேன்னு சொல்லுவாரு. நான் இருக்கேன் உனக்கு. என்கிட்ட எழுதி கொடுத்தாரு, தாய் அம்மா நீ என் குல தெய்வமா, என் தாய்மா நீ அப்படின்னு எழுதியே கொடுத்தாரு. ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்துக்கின்னு அதுவும் வந்து நம்ம சொன்ன உடனே என் தங்கச்சி அழுவுது, இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரோ இது கண்ணை மூடின்னு அவர் எதிர்த்தே ஒரு வார்த்தை கூட பேசாமல் சரிப்பா இவ்வளோதான் அது சொல்லுமே தவிர என் சிஸ்டரு கண்டிப்பாக மாற்றி ஒரு வார்த்தை எதுவுமே பேசுனதே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த டைமில் இவர் கொடுத்த பணம் யாருமே கொடுக்காததுனால மாப்பிள்ளைக்கு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தவறுந்தனால ஒரு மிகப்பெரிய அவருக்கு இழப்பு. அது ஒரு இயலாமை அவருக்கு இருந்துச்சு. நம்ம இப்படி நம்ம பணம் ஊரெல்லாம் இருக்கு, பொண்ணுக்கு கொடுக்க முடியலையே, இதனால அந்த பிள்ளைய தவறி விட்டுட்டோமே. என் குலசாமின்னு தான் அவரு சொல்லுவாரு, என் தெய்வம் நீன்னுவாரு. அதை தான் வந்து என்கிட்ட லாஸ்டா சொல்லிக்கிட்டே இருந்தார் அவரு. அது உள்ளுக்குள்ளேயே வந்து என்ன இப்படி இங்கே தான் வருவாங்க, அப்படியே வந்து இங்கே அண்ணன் வீட்டுக்கு போவாங்க, இங்கே வர சொல்லியே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க என்ன வேணும், என்ன தண்ணி குடிக்கிறத கூட டம்ளரில் இது என் தங்கச்சி பார்த்து வைக்கும், அதில் ஒரு இது இருக்குது பாரு, அதை எடுத்துட்டு வேற கொடு அவருக்கு அப்படின்னு சொல்ல. அவர் கடைசியில் ஒரு மாதம் வேற சளி பிடிச்சி ஒரு 1.5 மாதம் அவரை தொல்லை பண்ணிடுச்சு. அவரை ரொம்ப அந்த ஹார்ட் அட்டாக் வந்து இது வந்து அதில் ஃபேஸ் மேக்கர் வச்சு 3 நாளைக்கு முன்னாடி தான் லாஸ்ட்டாக அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது தண்ணியில் குதிக்கிறதுக்கு முன்னாடி அடையாரத்தில் 3 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து ஃபேஸ் மேக்கர் இங்கே வச்சு அந்த மாதிரி வலிகள் நிறைய ஆப்ரேஷன் அவர் உடம்புல பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து எங்ககிட்ட காமிச்சதே கிடையாது. கடைசியாக இது பண்ணிவிட்டு வீடு அங்கே வந்த உடனே ரூமுக்கு வந்த உடனே நான் இப்படி கையை காமிச்சு, நான் வருவேன்டா, இன்னொரு ஒரு ரவுண்டு வருவேன்டா, நான் வந்துடுவேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அன்னைக்கு அதாவது 3:30 மணிக்கு ஒரு குதிக்க போகிறாருன்னா 2 மணி வரைக்கும் நான் இருக்கிறேன். அன்னைக்கு வரைக்கும் காலையில் பேசுனதான் எந்த இதுவும் பேசலை. ஆனால் இவங்க என் சிஸ்டரையே நினச்சின்னு இருக்கிறதுக்கு வந்து 24 ஹவர்ஸ் எனக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு கஷ்டத்திலேயே இருந்தார் அப்படின்ற மட்டும் தெரியும். அதே மாதிரி மாப்பிள்ளை தவறு வந்து 17, அதே வந்து அப்பா வந்து அந்த டேட்லேயே தான் வந்து 17 தான் வந்து இது பண்ணாங்க. அதுவும் ஒரே டேட்டு. அதனால் அவர் மேலே ஒரு என் தங்கச்சி மேலேயும் ரொம்ப பெரிய ஒரு மரியாதை, அதை விட அவர் மாப்பிள்ளை மேலே ஒரு பெரிய மரியாதை. அப்படிதாங்க. இவங்க சினி உலகத்தில் யாருமே வாங்கினவங்க கொடுக்கல இவருக்கு. அந்த டைமில் இவர் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை இவர் கையில். யாருன்னா அந்த தயாரிப்பாளர் கொடுத்தாங்களே அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருந்தா இவர் மாப்பிள்ளைக்கு கொடுத்துருப்பார். 2 உயிரை காப்பாற்றி இருக்க முடியும் எங்களால். இதுதான் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய சோகம் எங்களுக்கு. 2 பேருமே ரொம்ப பில்லர்ஸா இருந்தாங்க. அவரும் அப்பா மாதிரி தான். அவர் எது வீட்டில் நடக்குதோ, அன்பு வீட்டுக்கு வந்துடு, விஜய் வீட்டுக்கு வந்துடு, என்னை கல்யாணம் பண்ணி இங்க பக்கத்துல தான் வச்சுட்டு இருந்தாரு. நானே கேட்பேன், ஏமா என்ன இப்படி வச்சுட்டு இருக்கீங்க, என்ன தூரமா கட்டி கொடுத்துருக்கலாமே. பொண்ணு தூரத்துல கட்டி கொடுக்க மாட்டேன், என் கண்ணு முன்னாடியே தான் இருக்கணும் என் பொண்ணு அப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்சி அவர் மாப்பிள்ளை தங்கமானவர். அவரை வந்து குறை யாராலும் சொல்ல முடியாதுங்க. அவர் பிஸ்னஸில் லாஸ் வர்றது எல்லாம் வந்து ஒரு சகஜமான விஷயம். நம்ம அவரை வந்து பார்த்து பண்ணினது, அப்பா வந்து அவரை தேர்வு செஞ்சது மிகப்பெரிய நன்மை. என் தங்கச்சா வந்து அப்படி பார்த்துக்கினார். அவர் தவறின பிறகு தான் இவங்க 3 பேருமே வந்து ரொம்ப ஒரு அப்பாவும் சரி என் தங்கச்சும் சரி ரொம்ப மன உளைச்சலாகி அந்த மாதிரி அப்படி இருக்க சொல்ல இந்த இன்சிடெண்ட் நடந்த உடனே மிகப்பெரிய மன உளைச்சல் ஆகிடுச்சு. இதில் வந்து அந்த மறுநாள் பேப்பரே வந்து நைட்டு நடக்குது. அவர் வந்து எப்பவுமே நல்ல ஒரு பர்சனாலிட்டியோடு தான் அவர் வந்து ஃபோட்டோ கொடுப்பார தவிர மற்றபடி அப்படியே எப்போனாலும் சட்டையை போட்டுக்கின்னு வந்து பேசுறது, லுங்கி கட்டின்னு பேசுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பா கிட்ட ஒரு போல்டான ஒரு கர்ஜிப்பார். அவர்
வந்து பேட்டி கொடுக்க மாட்டார். பேட்டியில் வந்து கர்ஜிப்பார். அப்படியே யார் தப்பு செஞ்சாலும் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி அதை பற்றி கவலையப்பட மாட்டார். அவர் அவ்வளோ தூரமாக அடித்து நொறுக்குவார் எல்லாத்தையும் பேச்சிலேயே. அவருக்கு வந்து இந்த மாதிரி ஆனது வந்து எங்களுக்கே ஒரு பெரிய ஷாக்கு, எங்கள் குடும்பத்துக்கும். இருக்கிறதுலையே எங்கள் இதில் வந்து அவர் தான் வந்து 85 வயசு இருக்கிற பெரிய ஒரு தலை அவர் தான். அவர் இந்த மாதிரி ஆன பிறகு எல்லா பில்லரும் ஆடி போகுது. பில்லருன்றது எல்லா ரிலேஷன்லேருந்து பசங்கள்லேருந்து எல்லாமே வந்து இப்போ வந்து இன்னும் அந்த துயரத்துலேருந்தே மீளல நாங்கள். கண்டிப்பாக. இப்போ ஆனால் அவர் கொடுத்த அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதிலேருந்து நீங்கள் சீக்கிரமே எல்லோரும் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவருக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நிறைய ஒரே ஒரு விஷயம், அவர் வந்து இந்த சின்னத்திரையில் அவர் கொடுத்ததுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபோனே எடுக்க மாட்டாங்க. பெரிய தயாரிப்பாளர் ஆந்திராவில் போய் எடுக்கிறார். துணை சிஎம்மை வச்சு ஆந்திராவில் எடுக்கிறார். துணை சிஎம் யார் இப்போ? பவன் கல்யாண். அவரை வச்சு ஆந்திராவில் அவர் எடுக்கிறாரு. இங்கே தமிழில் பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் வச்சு எடுத்துருக்கிறார் படம். நான் பேரை சொல்ல விரும்பல, அது யாருக்குன்னு தெரியும். அது அவர் வந்து ஒரு ஃபோன் பண்ணால் கூட எடுக்காமல் அவர் அப்பாவை நோவடிச்சிட்டார். ஒரு ரெண்டு வருஷமாக காசு வாங்கியிருக்காரு. அவர் காசு வாங்கியிருக்காரு அப்பா கிட்ட. அந்த டாக்குமெண்ட்டு எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு 3 பேர் இவர்கிட்ட பெருசாக அமௌண்ட்டை வாங்கி அவங்க 3 பேருமே வந்து ஃபோனை எடுக்காமல் போனதில் இவர் மிகப்பெரிய வருத்தம். அதனாலையும் இந்த முடிவு எடுத்தார். என்கிட்ட சொல்லியிருக்காரு, அவங்க இப்போ தரவே ஃபோன் கூட எடுக்க மாட்டேறாங்கடா, அவ்வளோ மரியாதை நான் என்ன கம்மியாக போச்சு நம்மளுக்கு. இவர் எத்தனை தடவை ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவாங்க? ஆந்திராவில் போய் நீ துணை சிஎம்மை வச்சு எடுக்க தெரியுத, இவருக்கு ஒரு பணம் வாங்குனதில் ஒரு 10 லட்சம் கொடுக்குவானான்னு வரவானா? அந்த பணத்தை எடுத்துகிட்டு அவங்க மருமக பேரில் வந்து இவர் இன்னொரு படம் எடுக்கிறார். மருமக வீட்டுக்கு வந்தவங்க பேர், பிள்ளைங்க பேரில் எடுத்தால் தெரிஞ்சிடும், அவங்க மாட்டிப்பாங்க. அதனால் அவங்க மருமக பேரில் வந்து எடுக்கிறார். நான் எலெக்ஷனில் நிற்க சொல்ல நான் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ண சொல்ல எனக்கு 2வது நம்பரில் நான் ஃபோன் பண்ணுறேன். யாருதுன்னே தெரியாது. ஃபோன் பண்ணால் இவர் திருப்பி எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வரார் ஃபோனில். நான் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா, யார் நீங்கள்? நான் இந்த மாதிரி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், உங்கள் ஓட்டு எனக்கு போடுங்க அப்படின்ட்டேன். அப்பா சொன்ன ஆள் தான் அது. ஆனால் அப்பா கிட்ட கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சாயந்தரம் அப்பா கிட்ட கொடுத்து சொல்கிறேன், நான் இப்போ கொடுத்துட்றேன்னு சொல்கிறாரே தவிர இன்றைக்கி வரைக்கும் ஃபோன் எடுக்கலைங்க. சில பேர் அதில் நியாயமான தயாரிப்பாளர்கள், சிறு பட தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க. வாங்கின பணம் அப்பா இல்லைனாலும் உங்களுக்கு வந்து கொடுப்பேன் அப்படின்றாங்க. பெரிய அமௌண்ட் வாங்கினவங்க ஃபோனே எடுக்க மாட்டுறாங்க. சின்ன தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற ஒரு மனசு கூட பெரிய தயாரிப்பாளர்களுக்கு இருக்கணுமா வேணாவா? இப்போ போன உயிர் வந்துருமா? எத்தனை பேர் இல்லை நான் கொடுத்துட்டேன் அவர்கிட்ட அப்படின்றாங்க. கொடுத்துட்டு இருந்தால் டாக்குமெண்ட் நான் ஏன் வச்சுன்னு? அப்பாவே கொடுத்துட்ருப்பார். அவர் அவ்வளோ நேர்மையானவர், அவர் கொடுத்துட்ருப்பார். ஏன் என்கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுக்குறாரு? நீ பாக்கியாக இருக்கிறதுனால தானே என்கிட்ட இருக்குது, பாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நாங்கள் வருவோம். அதாவது இந்த காரியெல்லாம் முடிட்டுன்னு வருகிறோம். தயவு செஞ்சு அவர்கிட்ட வாங்கினதை கொடுத்துருங்க. அது எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் பேர பிள்ளைங்களுக்கு, எங்கள் பிள்ளைங்களுக்கு உதவும். அதனால் கொஞ்சம் மனசு வச்சு நீங்கள் கொடுத்துருங்க. மனசு வச்சு கூட இல்லை, கொடுத்துருங்க. வாங்கின பணத்தை வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த மீடியா மூலிமா நான் சொல்லிக்கிறது. மிக்க நன்றி. நன்றிம்மா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.